எல்லாத்துக்கும் வந்து நம்ம அடிக்ட் ஆகிறோம், அடிமையாகிறோம் இல்லையா? அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும் கெட்ட பழக்கங்கன்னு. கெட்ட பழக்கம்னு தெரியாமல் நம்ம டெய்லி அடிக்ட் ஆகிற ஒரு போதைக்கு உள்ளாரோம். அதனால வந்து நிறைய பேர் வாழ்க்கை முடிஞ்சு போகுது, நிம்மதி இல்லாமல் போகுது, சந்தோஷம் இல்லாமல் போகுது, வளர்ச்சி கிடையாது. எப்படி பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அடிக்ஷன் தெரியுமா? என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? வரியிங், வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. இது நமக்கு கெட்ட பழக்கம்னு நமக்கு தெரியாதானே கெட்ட பழக்கம் நம்ம டெய்லி பண்ணுறது. இது வந்து ஒரு ரீசன்ட் சர்வேல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக 80% மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எப்பவுமே கவலைப்பட்டே இருக்காங்களாம். ஸோ ஏன்னா நம்ம பிரெயின் ஆல்வேஸ் வாண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி தான் நம்ம மூளையும் நம்ம சிந்தனைகளும் வேலை செய்யும். ஸோ நம்ம எந்திரிக்கிறோம், ஏதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்கீங்களா, ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருக்கீங்களா, இல்லை ரொம்ப நேரம் வருத்தத்தில் இருக்கீங்களா? முக்கால்வாசி மனுஷங்க நான் பேசினவங்க எல்லாருமே எந்நேரமும் அவங்களுக்கே தெரியாமல் எந்நேரமும் வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து மேக் அ கான்ஷியஸ் டெசிஷன். நம்ம மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது.